ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் மனந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சூர்யா நடிப்பில் நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்டில் வந்திருக்கிற கங்குவா இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். புனர்ஜென்ம கதைகள் மேலே எப்பயுமே நம்ம தமிழ் இயக்குநர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி ஒரு ஒரு ஈர்ப்பு உண்டு. நெஞ்சம் மரப்பிலிருந்து ஆரம்பித்து இப்போ வரை நிறையா படங்கள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் அருந்ததி, அநேகன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆனதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வமும் ஒரு ஸ்பேஸும் இருக்குது. பட் அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சிவா அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. படத்தில் வந்து சூர்யா இவர் தான் ப்ளஸ் இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு ஃபுல்லாக அர்ப்பணிச்சு 6 பேக் வச்சு பக்கா உடம்போட அதுவும் வார் சீன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த பையனை தன்னால் காப்பாற்ற முடியலன்னு போது ஒரு கண்ணில் காட்டுற அந்த ஒரு ஏக்கம், ஒரு கில்ட்டி ஃபீலிங்கு எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. படத்துக்கு வந்து இவர் ப்ளஸ்ஸு, இவர் படம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்காரு. இவர் தான் சோல்டரில் தாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நிறையா விஎஃப்எக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பக்காவாக இருக்குது. அது எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. பொதுவாக அந்த பாகுபலி, RRR மாதிரி தமிழில் ஒரு பெரிய படம் எடுக்கணும்னு சிறுத்தை சிவா நினச்சது, அதுக்கான ஒரு அந்த புனர்ஜென்ம மறுபிறவி ஒன்லைனை வந்து சூஸ் பண்ணது, இதெல்லாமே ஸ்கோர் பண்ணுறாரு. ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேரை வந்து அவர் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காரு. டெக்னீஷியன்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் ப்ளஸ் என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா படமே தான். அது என்னன்றது ஒன்றா பார்ப்போம். படத்தில் வந்து சரித்திர கால நிகழ்வுகள்லாம் வருது. ஸோ சரித்திர காலத்தில் வந்து கத்தி சண்டை போடலாம், ஆனால் படம் ஃபுல்லாக கத்தியே சண்டை போடுறாங்க. பொதுவாக சூர்யாவே வந்து 5 டெசிமலில் கத்துவார். அது காரணம் அரியோட ஏற்பட்ட அந்த ஒரு சவகாசம். ஒவ்வொரு சண்டைக்கு ஒரு பாட்டு வேற வருது. அதெல்லாம் படத்துக்கு தேவையா அப்படின்னு இயக்குனர் யோசிச்சிருக்கணும். படத்தில் எடிட்டரும் ஒருத்தர் இருந்து ஒரு நல்ல ஆளாக இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்லி நிறைய சீனை கட் பண்ணியிருப்பாரு. என்ன 2.5 மணி நேரத்துக்கு ஒரு 1/2 hour தான் மிஞ்சிருக்கும். இந்த படத்தை வந்து அந்த சின்ன பையனை காப்பாற்றுறதுக்காக ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அந்த ஒரு நாட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் நட்டி வந்து ஒரு இனத்துக்கே துரோகம் பண்ணி ரோமானியர் கூட சேர்ந்து பல பேரை கொலை பண்ணுறாரு. இது தெரிஞ்ச சூர்யா அவர் உயிரோடு எரிச்சிடுறாரு. உடனே ஒரு ஒய்ஃப் வந்து சூர்யாட்ட ஓடி வந்து என் பையனை நீ தான் காப்பாற்றணும்னு கையை பிடிச்சிட்டு அதுவும் ஓடி போய் செத்து போயிடுது. இதுக்காக சூர்யா ஊரை பகைச்சிக்கிட்டு அந்த பையனுக்காக அவர் வந்து எடுத்துன்னு போய் காட்டுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறது. இதுக்கப்புறம் பையனே அவனுக்கு எதிராக இருந்தால் கூட அதையும் பொருட்படுத்தாமல் மன்னிச்சு கூட இருக்கிறது, இதெல்லாமே பார்க்கும்போது உண்மையான நட்டி அந்த பையனோட அப்பா அவர் இருந்திருந்தாலே இவரை காப்பாற்றிருப்பாரான்னு டவுட்டு. ஏன்னா இது உண்மையிலே நட்டி பையனா நமக்கு இப்போதான் டவுட் வருது. ஏன்னா சூர்யா அப்பப்போ எம்மகன் காட்டுக்குள்ளே நல்லா எக்கோ அடிக்கிற மாதிரி வேற கத்துறாரு. இந்த நட்டியும் பார்த்தீங்கன்னா ஊரில் பாதி நாள் இங்கே இருக்கிறது இல்லை, எங்கேயாவது டூர் கப்பலில் போயிடுறாப்புல. ஆனால் நமக்கு சூர்யா மொழி அந்த சுரேனா மொழி ஒரு டவுட்டு வரத்தான் செய்யுது. இது இன்னொரு குடும்பம் அந்த பையனா பொண்ணான்னு இன்ட்ரோவரையும் டவுட்டு. கடைசியாக ஒரு எம்மகன் கத்தும் போதோ அவன் பையன் தான் அப்படின்ற டவுட் நமக்கு கிளாரிஃபை ஆகுது. இந்த படம் ஃபுல்லாக நம்ம தான் 3D போட்டு பார்க்குறோம்னா வர கேரக்டர்ஸ் கண்ணுக்குள்ளே ஏதோ வச்சுட்டு போலா ஹூலான்னு ஆடிக்கிட்டு அவங்க கண்ணுக்குள்ள ஏதோ 3D போட்டு சுற்றுறாங்க. சரி, கதை வந்து ஒரு 1000 நடக்குது, அதாவது 10th century. அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எப்படி இருந்தோம், நம்ம தமிழை வந்து அப்போ வந்து கட்டடக்கலை, வான சாஸ்திரம், ஈவன் வந்து டாய்லெட் வச்சு வீடு கட்டுறது, குடவோலை முறையில் ஜனநாயக முறையில் வந்து அரசரை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ டெவலப்டாக நாகரிகமாக இருந்தான். யூரோப்பியனில் காட்டுக்குள்ளே நம்ம காட்டு முன்னாடி இருந்தபோது நம்ம நாகரிகமாக இருந்தோம். நம்ம கிட்ட ஒரு ரெஃபரன்ஸாவது நம்ம வணங்கின ஒரு முருகனோ சிவனோ சரி விடுங்க ஐயனாரோ ஒரு சிறு கடவுளோ யாருமே இல்லை. எல்லாருமே பால் நெத்தியா உடம்பு ஃபுல்லாக என்னென்னமோ டாட்டு குத்துற மாதிரி கண்டதையும் குத்திக்கிட்டு எலும்பு கூடு போட்டுக்கிட்டு இல்லைன்னா வந்து ஒரு மாட்டோட மண்டையோட தள்ள வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. 5 தீவு இருக்குது. 5 தீவுலையும் வந்து அருவியை காட்டுறாங்க, கடலை காட்டுறாங்க, மலையை காட்டுறாங்க, ஏன் பனிப்பொழியை கூட காட்டுறாங்க. ஆனால் எங்கேயுமே தமிழன் வணங்கின முன்னோர் வழிபாடுற ஒரு ரெஃபரன்ஸை கூட காட்டல. ஹீரோ தான் கத்துறாருன்னு பார்த்தா வில்லனை போட்டு அடிக்கிறாரு. சன்னி தேவர் வந்து காட்டு மஸ்தான் மாதிரி இருக்கான். பதிலுக்கு 2 குத்துவான் போது அவனும் க்ளோஸ் அப்ல வந்து நம்ம சூர்யா பார்த்து ஓன்னு கத்துறான், இவர் ஆணு கத்துறாரு. இவங்க வந்து ஒரு 25 பெண்கள் வந்து ஒரு அறக்கிற கூட்டத்தில் மாட்டிக்கிறாங்க. இவர் எங்கேயோ தொலைவோட இருக்காரு. அந்த காலத்திலேயே செல்போன்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. அதுதான் அந்த அம்மா சங்கில ஊதுது, இவர் பதிலுக்கு ஆண் ஊதுறாரு. ஊதுறவனே இந்த 25 பேர் நீங்களே அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்த மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து அடிட்டு நடிக்கிறாங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து சூப்பர். ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல ஹீரோ, மாஸ் ஹீரோ தான் சூர்யாவும். பட் இருந்தாலும் வந்து இந்த டெம்ப்ளேட்டை கூட நம்ம ரசிக்க முடியாம படம் ஃபுல்லாக சத்தம் சண்டைன்னு போட்டுகிட்டே இருக்கனால நம்ம ஒரு லெவலுக்கு மேலே டயர்ட் ஆகி இதையும் நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரியா தான் படத்தை எடுத்து வச்சிருக்காரு சிறுத்தை சிவா. படத்தில் இருக்கவங்க ஃபுல்லாக கங்குவான்னு அவங்க கத்துறாங்க. பார்த்தா இவர் வந்து கொடுவான்னு கத்திட்டு இவர் அந்த பையன் முன்னாடி ஓடுறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முதலையை வந்து ஃபைட் பண்ணுற சீன் விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. அந்த முதலை வந்து தண்ணிக்குள்ளே துரத்துது. முதல்ல வந்து தண்ணியில் எவ்வளோ பலமாக இருந்தது, எவ்வளோ வேகமாக நீந்தும். அந்த தண்ணிக்குள்ளே நம்ம அந்த சின்ன பையன்லாம் ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கான். இதுவும் ஸ்லோவாக அவனுக்கு ஈடு கொடுத்து பொறுமையாக போய்கிட்டு இருக்குடே. ஒரு படத்தில் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, ஓகே தான். அதுக்காக இப்படியா இப்போ இருக்க சூர்யாவை இடுப்பில் சொல்கிறாங்க. அவர் என்னன்னா நம்ம உசேன் போல்ட்டோட வேகமாக ஓடிட்டு இருக்க விட்டோம், ஓடி போய் ட்ரக்கை பிடிச்சிட்டு வர போல. இது எல்லாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை கொண்டுறாங்க.
அவர் வேற பல்லெல்லாம் பான் பிளாக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அவரும் நான் வந்து வேசி மகள்ல நான் கங்குவா கொல்லுவேன்னு ஏறி ஏதோ ஒரு பெரிய அது ஒரு பழைய சேர் மாதிரி இருக்கு, அதை வந்து ஒரு ராஜா சிம்மாசனம் ஏறி உட்காந்துக்கிட்டு அவரும் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல. வில்லன் அந்த சின்ன பையனை கொலை பண்றதுக்கு கயரை கட்டி வந்து இதுல தொங்க விட்டுறான் கப்பல்ல. கீழே பார்த்தீங்கன்னா ஒரே சுறா மீன் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளால இன்னொரு பக்கம் சூர்யா அந்த கயிறை இருக்க பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அடிக்கிறாப்புல. சரி இந்த வில்லன் வந்து சரியா இவன் தான் இந்த அடி அடிச்சாலும் எல்லாரையும் போட்டு மிதிக்கிறானே, அவன் ஹீரோ வச்சேன்னு சொல்லிட்டு ஒன்னும் ஓடி போய் ஹீரோ கையை வெட்டியிருக்கணும். சரி அது கூட கஷ்டமா, அந்த கயத்தையாவது வெட்டியிருந்தா சின்ன பையன் கீழே விழுந்துருவான். கடைசியில் இவங்க குடும்பம் தாங்காம அந்த சின்ன பையனை கையை எடுத்துட்டு செத்து போயிடுறான். கூட சாமின்னு சொல்லி அவனே போய் சேர்ந்துறான். நம்மளும் அப்பா இந்த சீன் முடிஞ்சிடான்னு சொல்லி அடுத்த சீனுக்கு துன்பத்தை அனுபவிக்க போயிடுறோம். படத்துல சூர்யா நட்டி சன்னி தியோல் என் கலைச்செல்வி உட்பட வரவும் ஃபுல்லா ஊன்னு கத்துறதுனால படம் ஃபுல்லா நமக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் வேலையே பெருசா இல்ல. கருணாஸ் தப்பிக்கிற சீன் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா நல்லா இருக்கு. ஆனா அந்த கருணாஸ் தப்பிக்கும் போது கையை வெட்டி தப்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் கருணாஸை காமிக்கும் போது 2 கையா இருக்காரு. என்ன ஒரு பிளாஸ்டிக் பண்ணி ஒட்டிட்டாங்களா இல்ல 3D கிளாஸ் இல்லாம நமக்கு தான் 2 கை தெரியுதா ஒன்றும் புரியல. சரி படமே ஒரு புரியாம தான் போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து பெருசா கண்டுக்கல. ஹை பாயிண்ட்ஸ் 1-2 இடத்துல இருக்கு. இந்த சூர்யாவுக்கு வந்து அவங்க அப்பா ஓடி போய் அவருக்கு ஒரு தூதுகுற இடம், சூர்யா வந்து அப்போ லேடிஸை வந்து காப்பாத்துறதுக்கு அவர் சங்கு ஊதுற இடம், நமக்கும் சங்கு ஊதிடுறாங்க, அது ஒரு விஷயம். சில இடங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல குவாலிட்டி தேட்டரில் பார்க்கும்போது 3D நல்லா இருக்கும்போது எஃபெக்டாக இருக்கும். பட் இவங்க வந்து 2 டெசிமலை குறைக்க சொன்னதா நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் சொன்னாங்க. இதை பிரச்சனை டெசிமல் இல்லை, படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கேன். அப்படி அதை வச்சு படத்தை குறைக்கணும்னா படத்தையே குறைச்சோம், ஏன்னா ஒன்றுமே இருக்காது. இதில் இன்னொரு குடும்பம் அந்த ஒரு 15 நிமிஷம் ஒரு நிகழ்காலத்தில் வந்து நம்ம ஆள் வராப்புல சூர்யா, கரண் சூர்யா கூட ஒரு பொண்ணு ஐட்டன் விட்டு அவர் அதுக்காக ஒரு 4 சாங்கை தேவாரா மாதிரி விட்டுருந்தா அது பாட்டுக்கு ஆடிட்டு போயிருக்கும். கொடுத்த காசுக்கு எதுனா தேடி இருக்கும். அதுவும் ஒரு பாட்டுக்கு தான் வருது. போலீஸால பிடிக்க முடியாத உங்களுக்கு பணம் தருவாங்களாம், இவங்க போய் பிடிச்சிட்டு வருவாங்களாம். இவன் பிடிக்கிறதுக்கே 50 லட்சம் செலவு பண்ணியிருப்பான் போல. அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோன்னே ரவிக்குமார் தான் 5 லட்சம் தரேன்றாரு. இன்னொருத்தர் ஒரு மிகப்பெரிய டானா உலகமே தேடுதான், அவனை பிடிக்கிறதுக்கு 10 லட்சமா? 100 கோடியில் பட்ஜெட்ல எடுக்கிறீங்க, சும்மா வச்சு 1 கோடி 2 கோடின்னு சொன்னா பாக்குறவனுக்கு ஒரு இதா இருக்கும்ல. அதை விட்டு 5 லட்சம், அந்த 5 லட்சத்துக்கு 2 பேரும் சண்டை போடுறது. யோகி பாபு கிங்ஸ்லாம் படத்துல டோட்டல் வேஸ்ட், படமே வேஸ்ட் விடுங்க. ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் சூர்யாவுக்கு இல்லைன்றது உண்மைனா, சூர்யா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவரு விக்ரம்லாம் சூப்பரா நடிக்கிறாங்க. அவருக்கு தங்கலான மாதிரி இவருக்கு வந்து இந்த கங்குவா வந்து மாட்டிருக்கு. இவங்களை கரெக்டா யூஸ் பண்ணன்ற போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அவர் 6 பேக் வச்சிருக்காரு, பயங்கரமா நடிச்சிருக்காரு, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் நம்ம ரோஹித் சர்மா கோலிலாம் நெட்ல வந்து ஒரு 10 நாள் விடிய தூங்காம பிராக்டிஸ் பண்ணாங்க, சூப்பரா நெட்ல 6-4 அடிச்சாங்க. ஆனா மேட்ச்ல வந்து பாலே டக் ஆயிட்டாங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. படம்ன்றது பார்க்கும்போது நம்மளை என்டர்டெயின் பண்ணணும், 2.5 மணி நேரம் எங்கேஜ் பண்ணணும். அங்கங்க தொய்வு இருந்தா கூட அடுத்த கட்டத்துல அதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். பட் இது எங்கேயாவது ஒரு இடம் தான், 1-2 இடம் தான் பாக்குற மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ள புலி வருது, பேய் வருது, இதெல்லாம் கூட இவங்க சத்தம் பயங்கரமா நம்மளை கொடுமைப்படுத்துது. மொத்தத்துல இவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்கிற இந்த படம் வந்து உண்மையிலேயே கங்குவா வந்து ஒரு காஸ்ட்லி பிளண்டர் தான். ஸோ இப்படி நம்மளை கொலையா கொண்டதுனால வாங்கப்படம் பஞ்ச்லைன் கங்குவா வேணாம் போ 2 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.